இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களே, வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து வல்லமையுள்ள தேவன் நமக்கு வல்லபெரும் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே வல்லமையுள்ள தேவன் அவருடைய வல்லமையினாலே நம்மை ரட்சித்து, அவருடைய வல்லமையினால நம்மை தூய்மைப்படுத்தி, அவருடைய வல்லமையினால நம்மை ஒழுங்காக்கி, அவருடைய வல்லமையினால நம்மை என்ன செய்திருக்கிறார்? அவர் நமக்கு வெளிப்படுத்துதல்களையும் வெளிப்பாடுகளையும் கொடுத்து வழிநடத்தி வருகிறார். இந்த நாளிலே அவருடைய வல்லமையே பலவீனமான நம்மை பலமுள்ளவர்களாக மாற்றுகிறது. தேவனுடைய வல்லமையே பல குறைவை மேற்கொள்ள செய்கிறது. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். பவுல் இவ்வாறு எழுதுகிறார்: ஆண்டவர் எப்படி பலவீனத்துல பலன் பெற்றாரோ, அவர் வல்லமையினால் பிழைத்திருக்கிறாரோ, அதே போல நம்முடைய பலவீனத்துல அவருடைய வல்லமை பூரணமாய் விளங்குகிறதை அவர் பார்க்கிறார். அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை எங்கே குறிப்பிடுகிறத பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்துல அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பலவீனம் இருந்ததாக குறிப்பிடுகிறார். என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அந்த முள் எடுக்கப்பட்டு போனால் நலமாய் இருக்கும் என்று ஒவ்வொரு முறையும் ஆண்டவரை நோக்கி வேண்டுகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார்: என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்துல என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் அவருடைய வல்லமையின் பலத்தை குறித்து அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இவருடைய வாழ்க்கையில அவருடைய சரீரத்துல இருந்த முள் மாத்திரமல்ல, உலக பிரகாரமாக இருந்த பல்வேறு காரியங்கள் இவருடைய வாழ்க்கையின் பலனை குறைக்க காரணமாக இருந்தது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்கள்ல பார்க்கிறோம். அந்த முள் அந்த துன்பம் மட்டும் இல்லை, இன்னும் அவருடைய வாழ்க்கையில பல்வேறு காரியங்கள் அவருக்கு பிரச்சனையாக இருந்ததை பார்க்கிறோம். அதுதான் பவுல் சொல்லுகிறாரு: அந்த வல்லமை அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போது பலமுள்ளவனாய் இருக்கிறேன். அதாவது பலவீனத்தின் மத்தியில் அவரு பலத்தை உணர்கிறார். எப்படின்னா, ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று எழுதுகிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில வருகிற முள்ள குறித்து நாம் சந்தோஷம் அடைகிறோமா அல்லது வேதனைப்படுகிறோமா? ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய பலவீனத்திலே நம்மை பலப்படுத்தும் என்று விசுவாசிக்கிறோமா அல்லது அந்த பலவீனத்துல நாம் மூழ்கி போகிறோமா? இங்க பவுல் சொல்லுகிறார்: இப்படிப்பட்ட நெருக்கம், நிந்தை, போராட்டம், முள் இது எல்லாவற்றிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று எழுதுகிறார். நம்முடைய வாழ்விலே தேவ வல்லமை என்றால் பலவீனங்கள் இருக்காது என்பதல்ல, ஆனால் அந்த பலவீனத்திலே ஒரு வெற்றியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அந்த பலவீனத்திலே பலத்தின் மேல் பலம் கொடுக்கிற வல்லவராக அவர் காணப்படுகிறார். பார்க்கிறோம், ஃபென்னி கிராஸ்பி என்ற ஒரு அம்மையாரை குறித்து நாம் பார்க்கிறோம். அநேக பாடல்களை, கிறிஸ்தவ பாடல்களை எழுதி அந்த அம்மையாருடைய வாழ்க்கையில பார்ப்போம் என்றால் அவர்களுக்கு கண் பார்வை இல்லை, ஆனால் அநேக பாடல்களை பாடுவதில் அவர் வல்லவராயிருந்தார்கள். டேவிட் பிரைனாய்டு என்ற ஒரு ஆண்டவருடைய ஊழியக்காரருடைய வாழ்க்கையில காச நோயினால் பிடிக்கப்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டவராக இருந்தார். ஆனால் அவர் மன்றாட்டு ஜெபத்துல வல்லவர் என்று நாம் பார்க்கிறோம். இப்படியாக உலகத்துல இருக்கிற பலவீனங்களை ஆண்டவர் சொல்றாரு: பலமுள்ளவைகளை நான் எனது அவமாக்கும்படி பலவீனரை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். இந்த பில்லி கிரகாம்ங்கிற மிகப்பெரிய ஊழியக்காரருடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா அவருடைய உடல்ல பல உபாதைகள் இருந்தது, ஆனால் அவர் மிகவும் சிறந்த பிரசங்கியாராக இருந்தால். ஏமி கார்மிக்கல் அம்மையாருடைய வாழ்க்கையில நீங்க பார்ப்பீர்கள் என்றால் 20 வருட காலங்கள் அவர்கள் படுக்கையிலே கழித்ததாக நாம் பார்க்கிறோம், வாசிக்கிறோம் அந்த மிஷினரி புத்தகத்தில். ஆனால் அவருடைய அந்த காலங்கள்
அவர் மிக அருமையாக அந்த கோவிலுக்கென்று நேர்ந்து விடப்பட்ட பெண் பிள்ளைகளை மீட்பதில் வல்லவர்களாக இருந்தார்கள். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எந்த இடத்துல பலவீனம் காணப்படுகிறது? நீங்க உங்க பலவீனம் என்ன? ஒருவேளை உங்களுடைய கால்கள் பலவீனமாக இருக்கிறதா? உங்கள் கால்களை ஆண்டவர் மான் கால்களை போல ஆக்குவேன் என்கிறார். உங்களுடைய கால்களை ஆண்டவர் பலப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டுடைய ஊழியத்தை நிறைவேற்ற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலை மேல் எவ்வளவு அழகு என்று சொல்லும்படியான கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். உங்களுடைய கைகளில் பலவீனமா உங்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவரை உயர்த்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய இருதயத்தில் பலவீனமா ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தின் சிந்தனைகளை எல்லாம் பரிசுத்தப்படுத்தி அநேகரை ஒழுங்குபடுத்துகிற ஒரு ஊழியராக உங்களை மாற்ற ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். தேவ வல்லமை நம்மிடத்துல விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பலம் அவருடைய வல்லமையினால நமக்கு விளங்குகிறது. லூக்கா 6:19 வசனத்துல பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்து அவர் ஊழியம் செய்து நிறைவேற்றின நாட்களில அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அந்த வல்லமை எல்லாரையும் குணமாக்கினபடியினால அந்த வல்லமையை தேடி அவங்க என்ன செய்தாங்க? ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை தேடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அவருடைய வல்லமை வெளிப்படும் போது அவருடைய வல்லமை நம்முடைய பலவீனத்தை மாற்றி பலமுள்ளவர்களாக, சிறப்பானவர்களாக, ஆண்டவருக்காக செயலாற்றுகிறவர்களாக மாற்றுகிறது. எபேசியர் 6:10 இவ்வாறு சொல்லுகிறது: கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கடைசியாக என் சகோதரரே, பவுல் சொல்லுகிறார், நீங்க எதுல பலப்படுங்க? கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஒருவேளை வியாதியா, போராட்டமா, பிரச்சனைகளா, இழப்புகளா, எல்லாவற்றின் மத்தியிலும் அவர் வல்லமை உள்ள தேவன் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் அவர் எல்லா பலவீனங்களையும் மாற்றி பலமுள்ளதாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். கொலோசேயர்ல பவுல் எழுதுகிறார், 1:11 வரை சொல்லுகிறது: மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். மகிமையான அவருடைய வல்லமையில நாம் பலப்படும்படி ஒரு வல்லமை 2 வல்லமை இல்லை, நம்முடைய சரீரம் முழுவதும் இருக்கிற பலவீனத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு, எல்லா வல்லமையாலும் பலப்படவும். எல்லா விதத்திலும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்த, பலம் குறைந்தவர்களாகிய நம்மை அவர் பலப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒன்றுக்கும் உதவாத நம்மை அவர் எல்லாருக்கும் உதவும்படியான ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறார். மற்றவர்களுக்காக நாம் செயல்படும்படியாக ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். ஏதோ நாம சுயத்துக்காக அல்ல, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக, ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படும்படியாக நம்முடைய பலவீனத்துல, அன்று பவுலுக்கு ஆண்டவர் அவருடைய பலவீனத்துல என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி அவர் பலப்படுத்தியது போன்று இன்று யாரெல்லாம் உங்களுடைய குறைவுகளை, உங்களுடைய பல குறைவுகளை ஆண்டவரிடத்துல வைக்கிறீர்களோ, ஆண்டவர் அவருடைய கிருபையினால், அவருடைய வல்லமையினால உங்களை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா? எங்கள் வல்லமையுள்ள தேவனே, ஆண்டவரே, இந்த உலகத்துல ஆண்டவரே எங்களுக்காக அவதரித்து எங்களுடைய பாவங்களிலிருந்து எங்களை மீட்டு ரட்சித்து ஆண்டவரே எங்களுடைய சிந்தனையை ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தி எங்களை ஒழுங்கானவர்களாக மாற்றி ஆண்டவரே எங்களை உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே உம்முடைய வெளிப்பாடுகளை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே விசேஷமாக எங்களுடைய பலவீனத்தில் உங்களுடைய பலனை கொடுத்து வழிநடத்தி வருகிற கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம்ப்பா. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட, ஆண்டவரே உள்ளான மனிதனில் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட, ஆண்டவரே இந்த உலகத்தில் உள்ள பாடுகள் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் என்று பவுல் சொன்னது போல ஆண்டவரே இந்த பாடுகளை குறித்து பயந்து கொண்டு இருக்காதபடி, ஆண்டவரே முறுமுறுத்து கொண்டு இருக்காதபடி, வேதனைப்பட்டு கொண்டிருக்காதபடி, ஆண்டவரே இந்த பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய், உம்முடைய பலன் வல்லமையாய் விளங்குகிறதற்காக நன்றி சொல்லுகிறப்பா. ஆண்டவரே அதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளும் பாக்கியத்தை இப்போதே நீங்கள் கொடுங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அவருடைய பலவீனத்திலே உம்முடைய வல்லமை ஆண்டவரே பூரணமாய் இறங்கி செயலாற்ற
ஆண்டவரே அவர்கள் அதை பார்க்கும்படியான கிருபைகளை நீங்கள் கொடுங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்துங்க, உமக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக மாட்டுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.